பொன்ராம்ஜி நான் வந்து அம்பத்தூர் ஸ்கூலில் 2012 ஆகஸ்ட் 15, 16, 17 16ஆம் தேதி அவரை சந்தித்தேன். அப்போ விவேகானந்தருடைய 150வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு ஒரு பெரிய ஜென்ரல் பாடி மீட்டிங்கு. அதில் 16ஆம் தேதி சந்தித்தா 17ஆம் தேதி நம்ம அமரர் சக்கரவர்த்தி ஜி சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. சவுத்து தென் தமிழகத்துக்கு சேதுராமன் சார் இருந்தார், நார்த்துக்கு வந்து விவேகானந்தன் இருந்தாங்க. அந்த ப்ரோக்ராமோட விஐடியோடைய விஸ்வநாதன் அவர் வைஸ் சான்சலர் வந்து வர வேண்டியது 20ஆம் தேதி அந்த நிகழ்ச்சி தான் இருந்தது. அப்போ ஃபஸ்ட்டு அவர் பார்த்தது ஒரு 2012 அந்த ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலில் வேலை கிடைச்ச பிறகு அவர் வந்து டிசம்பர் மாதம் ஒரு கேம்ப் இருந்தது, வித்யாபாரதி கேம்ப்பு. ஒரு 7 நாள் அவருடைய இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. கிட்டத்தட்ட ஒரு எல்லா விஷயத்திலையுமே ரொம்ப ஷார்ப்பாக இருப்பார். அதே மாதிரி எங்கே எந்த இடத்துல பேச போகிறா இருந்தாலும் ஒரு ஹிண்ட்ஸ் எழுதிக்கிறார். அந்த ஹிண்ட்ஸ் வந்து பக்கத்துலேயே வச்சுக்கிறாரு. ஏதாவது சொல்ல மறந்துட்டாவோ தவறிட்டாவோ அந்த ஹிண்ட்ஸ் எடுத்து முழுமைப்படுத்தி எல்லா விஷயங்களையும் சொல்லுவார். அப்படி நம்ம ஒரு சில பேர் ஏதாவது ஒரு மேடையில் பேசினாவோ ஒரு இது எடுத்துட்டாவோ சில பேர் மறந்துடுவாங்க. ஆனால் அந்த டயத்தில் கூட கரெக்டாக ஒரு ஹிண்ட்ஸ் எடுத்து கரெக்டாக வச்சுருப்பார், எல்லா இடத்துலையும் பேசுவார். அதே மாதிரி ரொம்ப வந்த புதுசத்துலேருந்து ஏடி சார் கூப்பிட்றாரு வாங்க அப்படின்னு சொல்லுவார். திருமணம்ன்றது போகும்போது கொஞ்சம் இதாக இருக்கு. ஆனால் கூட கடைசியில் ஒரு முறை சோசியல் சயின்ஸ் கிளாஸ் அப்சர்வ் பண்ணார், நோட் அப்சர்வ் பண்ணார். 6th Cக்கும் 7th Aக்கும் கரெக்டாக எழுதியிருக்கீங்க, அந்த ஒரு அப்ரோச் ஒரு என்கரேஜ், நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணார் லாஸ்ட் டயத்திலோட. அதே மாதிரி அவர் வந்து மிகப்பெரிய ஒரு போதி மரம். நிறையா நம்மகிட்ட இருந்து நிறையா அவர்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய ஃபேமிலிக்காக இப்போ சுச்சுவேஷனுக்காக அவர் இப்போ போகிறாரு. நீங்கள் கடவுள் அருளால் நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், நல்ல ஞானத்தோட இன்னும் இருப்பீங்க சார். அதுக்கப்புறம் அமிர்தவல்லி மிஸ்ஸை சொல்ல போனோம்னா, நான் ஜாயின் பண்ணி அடுத்த வருஷம் நான் எப்பவுமே ஒரு அகாடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது மணக்குள விநாயகர் தரிசனம் பண்ணுவேன், பாண்டிச்சேரி. அது என்னுடைய ஹேபிட்ஸு. அங்கே மணக்குள விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு பஸ்ஸில் வந்துட்டு இருக்கேன். மணி 10:30 ஆகிடுச்சு. அப்போ காரைக்காலில் ஒருத்தர் வந்துட்டு இருக்கேன், சீட் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அவர் பேர் வந்து அருள் பிரகாஷ் நினைக்கிறேன். அவர் வந்து பிஆர்டிசியோடைய டிப்போ மேனேஜர். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது நான் ONGC ஸ்கூலில் வேலை பார்க்குறேன்னு சொல்லும்போது சொன்னவங்க வந்து என்ன அமிர்தவல்லி மிஸ் பேர் தான் சொன்னாங்க. அவங்க வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து சின்ன வயசுலேயே ஸ்லோகங்கள், நிறையா கதைகள், இந்த மாதிரி மாரல்ஸ் வேல்யூஸ் சொல்லி கொடுத்ததுனால அந்த குழந்தைகள் ஒரு பையன் ஒரு பொண்ணு, அவங்க ஒரு பொண்ணு டாக்டராக இருக்காங்க, ஒரு பையன் வந்து பேங்க் மேனேஜராக இருக்காங்க. அப்படி அந்த அருள் பிரகாஷ் அவர் சொன்னது அருள் ஜோதி அது வந்து சொன்னது வந்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. நான் அடுத்த நாள் வந்து மேடத்துட்டு வந்து ஷேர் பண்ணேன், இந்த மாதிரி உங்களை ஒரு பிஆர்டிசி டிப்போ மேனேஜர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னாங்க. ஏன்னா இது வந்து டீச்சர் ஆசிரியர் பணிங்கிறது கரிகாலன் சோழன் கட்டின கல்லணை மாதிரி காலத்தை கடந்து நிற்கும். அதுக்கு சாட்சியாக மேம் செஞ்ச பணிகள் வந்து மிகப்பெரிய ஆழமான பணி. அவங்களும் குடும்பத்தோட குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.